Hi, welcome back to Zone 7K. ஃப்ரீ ஃபயர் மேட்செலாம் தான் போகிறோம். இதுக்கு மேலே வித்தியாசமான கேமெல்லாம் வரும். பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கான் 4லையும் போட்டு விட்ருங்க. பெல்லை தட்டி லைக்கும் போட்டு விட்ருங்க. மறக்காதீர் கேட்டுச்சா? சப்ஸ்கிரைப், லைக்கு, பெல்லு ஆளில் போட்டு விட்ருங்க. ஓகே, இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டு, இல்லைனாலும் ஃப்ரெண்டு தான். என்ன சொல்கிறது, கட்டான வச்சு என்னடா ஒரு 2 பேரும் டாக் பண்ணி விட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்களாடா. எடுக்காம லாஸ்ட்ல தான்டா. நம்ம கண்ணு இதுக்கு இது ஒன்று இது ஓகே. நான் லாங் ரேஞ்ச் இடமா கொஞ்சம் தூக்கும்போது ஹெட்ஷாட் விழும். டன்கரத்துக்குறான் தின்னுக்கு எப்படி அவன் என்னை விட்டு மேலே போகலாம்? எனக்கு மேலே ஏறானா அவன் எவ்வளோ பேர் ஆளாப்பான். உனக்கு ரிவ்யூவே பண்ண மாட்டேன். மேக் ஆகிட்டுனா பண்ண மாட்டேனி பண்ணி விட்றான்ட்டு தான். வேறு வழி இல்லை. ஒரே ஒரு நாய், அது தேர் நாய் அப்படி கேட்குது. ஒரு லெவல் எடுத்துக்கலாம். லூஸ் ஆகும் ஒன்று. ஐயோ பொம்பளையே. கே கேரக்டர் வச்சுக்கின்னா டக்குன்னு எழுத்தேறும். என்னென்ன கே கேரக்டருக்கு வந்து 6வது லெவல் வரை வந்துட்டேன். சரி, எல்லா கேரக்டர் சும்மா தானே கொஞ்சம் ஏற்றி விடலாமேன்னு வந்தேன். ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட் ரேஞ்சு ஒன்று எடுத்து வேண்டியதான். சாதாரண ஒன்று எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பவரும் வந்துச்சு. போய் பட்டையை தீட்ட வேண்டியதான். எனிமி தலையில் டொட் வந்ததுலேருந்து ஒரு ஹெட்ஷாட் வைக்கலையே தாங்க வருத்தமாக இது. ஐயம்மா, இது எதுவும் சிஸ்டல் மேட்ச்னு நினச்சி ஓடுறேன் நான். சரி வா, நான் அடங்காதான். ஏன்னா நான் தான் புஷ்பா ட்ரெஸ் எடுக்க. மற்றபடி ஒன்றும் இல்லைடா. வந்ததுக்கு ஹெட்ஷாட் வச்சேன். நான் காணவனை போட்டு வைக்கிறேன். ஏன்டா சொல்லிட்டேன் மாதிரி அவன் எங்கிறான்னு தெரியடா. புண்ணியமா நல்லா தான் போவான். நம்ப முடியாது. இல்லையே எங்கடா வச்சுங்க. ஓ மேலதான் நாம பார்க்கல. ஐயோ ஒரு கில்லு கூட சாரி எடுக்கலன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் ஒரே நிமிஷம். கண்ணுக்கு அல்டிமேட் போட்டு வந்துடுறான்ப்பா. அது அப்படியே கொஞ்சம் வளருவான். எடுத்தனா ஒரு கில்லு கூட எடுக்கலைனாலும் என்னத்துக்கு உயிரோடு இருக்கிறேன். நான்ட்டு சாகணும். போய் ஒரு 3 கில்லு அடிச்சுட்டு வந்துடலாம். தோண்டி பறக்க வேண்டியதான். ஏன்னா நம்மகிட்ட 3 குளோவால் இருக்கே. இப்படிக்கா பறக்க வேண்டியதான். அப்படிக்கா பாருங்க டேஞ்சர். வாங்கடா என்னது வந்தானே தெரில. ஐயோ ஒரு கில்லு கூட அடிக்காமல் எமோட் போடுறேன். வெக்கமா இல்லையான்னு கேட்குவீங்க. வெக்கமாக இல்லை தாங்க, உங்களுக்காக போடுறேங்க. தாயலி ஆட்டம் பையன்லாம் அடிச்சிட்டான்டா. எங்கடா நம்ம அங்கே லாஸ்ட்டுக்குலாம்டா. சே, இதுக்கு மேலே ஏதாவது ஒழுக்கமாக விளாட்லாம். என்னது வேர்டு வந்துட்டுங்குது. ஓ லெவல் 3 போயிட்டோம். நான்லாம் பிளாட்டினம் பிளேயரு. சில்வரில் ஏங்கிறேன்னா ஒரு 2 மாதம் ஃப்ரீ ஃபயர் விளாட்ல. என் மொபைலு
ஸ்கிரீனு நாசமாக போச்சு. டிஸ்பிளே This isn't gonna be a snow தார் fight. ஊற்றி இருபத்தி Believe me. அதாவது தாருன்னு சொன்னது வந்து அது பிளாக் அதான் தாருன்னு சொல்கிறேன். அப்போனா நான் எவ்வளோ பெரிய ஆளாக அப்போ பார்த்துருங்க. போனோடனே வெறித்தனமாக அடிக்கணும்டா. பிளாட்டினம் பிளேயராக மாறணும்டா. அதுக்கப்புறமா ஏறுறதை பற்றி யோசிக்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமஹ. போடு குளோபாலு. அடா வெட்டிக்கொண்டு போகிற இது உடந்து இந்த உடனே எலிமினேஷன் பண்ண முடியும். பசங்க ஆல்ரெடி 2 பேர் நாக் பண்ணிக்கிறாங்க. அவனுங்க நாக் பண்ணுறதை விட்டு விட்டு விடுங்களான்ட்டாங்க. Double takedown. ஆயிட்டம் பையா. போன வாட்டி நீர் அடிச்ச இந்த வாட்டி என்ன அடிக்க செத்தனா இந்த அவனை உன்னை விடமாட்டேன். உன்னை சாவடிக்காம விடமாட்டாது. கிட்ட எஞ்சிக்கிற நேரத்தில் அவன் இந்த புல்லட் கன்று வேஸ்ட் பண்ண தப்பு. இந்த தேட கட்டணும். அதுவும் இங்கே பரதேசி நாய் ஒரு 3 கில் வெடித்தனம் பண்ணலாம். சரி ஃபஸ்ட்டு இவன் பின்னாடி போவோம். எனக்கு ஓசிக்கல்னால் என்னென்னு நாம் காட்டுவோம். பின்னாடி போகிறது தான் நம்ம ஏன் சொல்லுவோம். அவங்க அடிக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு புல்லட் விழுந்து நமக்கு ஓசிக்கல் கஷ்டம் குடும்பமே வேலை வேண்டாக்குது. ஏய் தம்பி தம்பி அண்ணனுக்கு கொஞ்சம் வெளியே போக முடியும். அப்பா ஆள் விடுங்க சாமி அவரை போட்டு ஒரு பக்கம் போய் மெடிக்கிட்டு ஐயோ பவரை போட்டுருந்தா படுத்தானே ஆகாது. சரி இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு எஸ் ஆகும். ஆனால் 2 பேரை போட்டு தம்பியா கில்லுடா கொஞ்சம் விட்டு விடுங்கப்பா. பார்த்தா கடைசியில் ஒரு கில்லு தான் அடிச்சிங்கண்ணா. நம்ம ஒரு கில்லு கூட அடிக்காமல் ஓசியில் போய் அடிச்சுட்டு போனேன். இந்த வாட்டி ஒரு கில் அடிச்சேன்னு ஒரு பெருமையாக பேசிக்குவோம்ப்பா. அதே ஒரு பெரிய விஷயந்தான். வாங்கிட வேண்டியதான் குளோபால் ஒரு இது. ஓகே நாங்கள் 2க்கும் கச்சிச்சு கண்ணு கிட்ட கண்ணு பண்ணிட்டுங்க. லெவல் 3 பண்ணலாம் தெரிஞ்சுக்கேன். இப்படி என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட பண்ண வேண்டியது. இது சளியை பிடிச்சிருக்குதுங்க. இல்லைன்னா நான் ஒழுங்காக பேசுகிறேன். அடுத்தவனே வந்து தாறுமாறாக சொல்கிறான். அவனுக்கு தெரியாது இந்த இடத்துல சேஃப் இல்லைன்னு. அந்த பரதேசி நான் எங்க குமானே பெண்களாட இங்கே வந்து சவுண்ட் வந்துச்சு. தம்பி பார்த்துட்டேன். டேய் தம்பி வந்துடுண்ணா அண்ணன் வர்றா அண்ணன் விட்டு ஓடுற. ஓகே ஒரு 3 கில் அடிச்சு வரேன். அடுத்த மேட்ச்சுக்கு ஒரு 3 கில் அடிச்சுன்னா ஐஎஸ் நான் தாங்க. 3 கில்லுங்க. ஏடபிள்யூமே கேன்சல் பண்ணி வேண்டியதான். ஏடபிள்யூ தேவையில்ல. ஏடபிள்யூமே ஏன்னு சொல்கிறேன்னா படிச்சுருந்தாமாக்கிறேன். ஏம்மா கேம் விளாட்லாமாம்மா? ஐயோ எங்கள் அம்மா ஒரு பக்கம் இருக்குது. நான் வேறு மேக்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா திங்கக்கிழமை எங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு. அது வேறு ஒரு இவ்வளோ விட்டேன். ஐயோ பசங்க வேறு யாரும் இல்லையா? வீடு அடிப்பாங்க. இப்போல்லாம் நமக்கு எகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சே. ஓடு போடு போடு போடு.
அடிக்காடா. ஒருத்தன் தான்டா, விடுங்கடா. ஒரு கில்லு கூட அடிக்கல நான். அதுக்கு புண்ணியமாக போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுங்கடாங்கடா. Double takedown.